பின்பு அவர் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடிந்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். எங்கே போடுங்க? ஆயத்தில் போடுங்கள். என்ன ஆயம் என்றால் என்ன? ஆயத்தில் என்னமா இருக்கும்? இருள் இருக்கும். இங்க இது ஒரு விதமான செய்தி. இன்னொரு விதமான செய்தியை பார்க்கும் பொழுது ஆயம் அப்படின்னா நம்மளுக்கு முன்ன இருந்தாங்க பாருங்க, அவங்களுடைய காரியங்களெல்லாம் ரொம்ப ஆயத்தில் இருக்கு. நிறைய பேர் போய் ஆராய்ந்து பாருங்க. இப்போ நம்ம சங்கீதம் 139 23 கடைசி வசனம் ஒன்று வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 139 கடைசி வசனம் 23வது வசனம். படிங்க. வேதனை உண்டாகும் 23. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். దేవా నన్ను పరిశోధించి నా హృదయమును తెలుసుకొనుము. నన్ను పరీక్షించి నా ఆలోచనను తెలుసుకొనుము. எவ்வளோ பாருங்க, டிஃப்ரெண்ட் பாருங்க. இவ்வளோ நேரம் தான் சொல்லியிருந்தார். இது ஆவி என்னன்னா, ஆத்மா என்னன்னா, சரீரம் என்னன்னா, இது பற்றி பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு, என் இதயத்தையும் என் ஆலோசனையும் பரீட்சித்து பாருங்கள் என்றார். என் சிந்தனைகளை அறிந்து கொள். இங்கே பேதுருடைய சிந்தனை எப்படியா இருந்தது? ராத்திரெல்லாம் வலை பிடிச்சோம். 5வது வசனம், ராத்திரெல்லாம் வலை போட்டோம், மீன் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடணும். அந்த சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பேதுரு எத்தனை விதமான மீன் பிடிச்சான்? எவ்வளோ மீன் பிடிச்சாங்க? 2 படகு நிரம்புகிற மீன். அது ஆசீர்வாதமா நஷ்டமா? ஆசீர்வாதம். இதே ஆயத்து உள்ளே போய் பார்க்குறப்போ நான் நல்லா சிந்திக்கணும். இந்த ஒரு நிமிஷம் நான் ரொம்ப நாளாக இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் சிந்திக்கிற பிறகு பார்க்கும் பொழுது, ஆயத்தில் போய் பார்க்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஆபிரகாம். அவர் என்ன பண்ணாரு? பரீட்சித்து பார்த்தார். யார? ஆபிரகாம பரீட்சித்து அவர் இதயம்னாக்கா இதயம் எங்கே இருக்கும்? சரீரத்தில் இருக்கும். அவர் சரீரத்தையும் ஆராய்ந்து பார்த்தார், அவருடைய சிந்தனையும் அவர் ஆராய்ந்து பார்த்தார். அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவருடைய சரீரம் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் ஆராய்ந்து பார்க்குறார். மகன் இதயத்துக்கு ஏற்றவன், இல்லாத 100 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்தவன், 100 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்தவர்.
இவரை என்ன சொல்கிறாரு, நீ இப்போ 22ஆம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார், பரிசோதிச்சினானா ஆபிரகாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க, சோதித்திருக்கிறார். அங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, என் இதயத்தை சோதித்து ஆராய்ந்து ஆராயணும், சோதிக்கணும். காரணம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப ஐக்கியப்பட்சம் நம்ம இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனை எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. ஒன்னு சொன்ன உன் சுதனை உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கு நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எவ்வளோ ஒரு பெரிய சோதனை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை சோதிக்கிறதுனா இந்த மாதிரி கூட சோதிப்பார் ஆண்டவர், சோதிக்கிறார். நாம் ஒன்று சொல்கிறோம், ஐயோ எனக்கு தானா இந்த கஷ்டம் வரணும். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அதனுடைய ஆசீர்வாதமே வேறையாயிடும். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதனுடைய ஆசீர்வாதம் வேறையாயிடும். சிம்பிளுக்கு ஒரு சின்ன விதை போடுறோம், அது கொடியாக வளருது. காற்றுக்கு, மழைக்கு, வெயிலுக்கு காஞ்சி தீஞ்சி அந்த காற்றுக்கு அந்த செடி உடஞ்சி போகாத அந்த நிலை நின்று பலன் கொடுத்துட்டு பாருங்க. அதுதான் சோதிக்கிறது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறோம்னா கைவிட்டுறோம். ஐயோ ஏன்னா ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போகிறேன், உபாதி கூட்டத்துக்கு போகிறேன், ஆன்லைன் ப்ரேயருக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு தானே இந்த கஷ்டம் வரணும் நினைக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்குனா இது ரொம்ப பயங்கரமான கஷ்டம். எவ்வளோ பேர் சோதனை பாருங்கள். 100 வருஷம் உள்ள இல்லாதது பயந்து கொடுத்தாக்கா இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு ஆபிரகாமேன்றாரு, அடியேனேன்றாரு. அப்போ கூட அடியேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடியே சொல்லையா, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ற பொழுது அவர் நீ உன் மகனை கூப்பிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்ண வரி குழு. அந்த சோதனைக்கு அவர் கீழ்ப்படிந்து எடுத்துன்னு போய் மகனை பலிபீடத்தில் வச்சு பலி கொடுக்க போல நிறுத்து. அங்கே ஒரு வசனம் சொல்கிறப்பட்ட வசனம் பார்க்கும்போது, இதோ நீ என்ன பண்ண அவன் மேலே கையை போடாத. நான் 17வது வசனம் படிக்கிறேன், 16 கூட படிக்க பரவாயில்ல. நீ உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். காரணம் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை இப்படி அவங்க செய்ததனால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அவர் செய்தபடியினார், அந்த வார்த்தையை செய்து
முடிக்கல. என்ன பண்ணல? செய்து முடிக்கல. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நான் செய்கிறேன்னு கத்தி எடுத்துக்கினார். நிறுத்த காரணம், இந்த மகன் நான் கொடுத்த மகன். இந்த மகன் யார் கொடுத்த மகன்? நான் கொடுத்த மகன். நான் ஒரு இடத்துல வசனம் இருக்குது, உலகத்தில் அப்பாவை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா, மீன் கேட்டால் பாம்பு கொடுப்பாரா அப்படின்னு வசனம் இருக்கு. இங்கே பார்க்கும்பொழுது அவர் கொடுத்த மகனை அவரே கேட்பாரா? ஆனால் கேட்கல. காரணம் என்ன? இந்த மகன் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானா இல்லையா? இந்த மகன் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானா இல்லையா? கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருப்பார்? 2 அத்தினி ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம்னா படிங்க சிஸ்டர், 17வது வசனம் படிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியா தன் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது இத்தனை விதமான ஆசீர்வாதம். இங்கே கூட காரணம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வராரு. லாஜர் அவங்க சகோதரர், அவர் மரித்து போகிறாரு. மரித்து போன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து வராரு. இவர் என்ன சொன்னான்? ஐயோ நான் தானே மிச்சம்மா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வைக்க போகிறான், அது இதெல்லாம் போருமா, போய் தலைக்கடி தண்ணி ஊற்றிக்கினேன், ஆக வேண்டிய காரியமானு சொன்னார். இல்லை வாங்க போகலான்னு கூண்டு வர்றாரு. கூண்டு என்ன பண்ணுறாரு? கல்லை அப்புறப்படுத்தி போடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க? கல்லை அப்புறப்படுத்திக்க. அங்கேருந்து அந்த கல்லை திறங்க, கல்லை எடுங்க. கல்லை எடுங்கன்னு ஒன்று அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படிந்து அந்த கல்லை எடுக்கணும். கல்லை எடுத்த உடனே லாசரவே எழுந்து வா அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு? எழுந்து வெளியே வரும். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். காரணம், தேவனுக்கு கீழ்ப்படியும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது திணி காரியம். அது மட்டும் இல்லை, வேதத்தில் இன்னொரு இது கூட 38 வருஷ காலம் பெத்தஸ்தா குளத்தின் அருகே படுத்துன்னு இருக்கிற ஒருவனை பார்த்து எழுந்து நடன்றார். என்ன பண்ண? எழுந்து நட. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, எழுந்து நட. என்ன பண்ண? எழுந்து நடக்கிறான். காரணம், கீழ்ப்படிகள். ஐயோ நான் எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கு போகிறேன், 38 வருஷமாக இப்படியே இருக்கிறேன், நான் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஏற்றுக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லலை. இவர் எழுந்து நடன்னு ஒன்று அவன் என்ன பண்ணான்? பாயப்படுத்த சுற்றினேன், எழுந்து நடந்தான். தேவன் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக பெரிய காரியங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நடக்கும், கிடைக்கும். எப்படி பேதுரு கீழ்ப்படிந்து வலைய போட்டான என்ன நினைக்கிறான்? రాత్రంతయు శ్రమ పడినా రాలేదు ప్రభు జయము, రహదారులు వెతకినను రాదాయను ప్రతిఫలము. ராத்திரியெல்லாம் வலைய போட்டிருந்தாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னதுனால நான் வலைய போடுறேன். வலைய போட்ட உடனே 2 அத்தினி படகு நிரம்பி போகிற அளவுக்கு அந்த மீன்கள். காரணம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைந்து நடக்கும். இந்த இயேசுபாத் ராஜான்னு இருக்கிற அந்த நம்ம திருஷ்டி போட்டு காமிச்சப்போ, அந்த இயேசுபாத் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்தான். இப்போ நம்ம பண்ணினோம். இப்போ இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாங்க, சொன்னாங்க வார்த்தை. முழு ஆத்மாவோடும் முழு
பேர் இருக்கிறாங்க, சேனாதிகம் இவங்கெல்லாம். அவங்க வந்திருக்கிறவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? வாய்ப்பு சொல்லுவா, எல்லாம் சொல்லுவாங்க. 3000, 3 பேர் ஒரு 3000 பேர். அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை பேர்? 3 பேர். ஒரு ஆள் 3 பேர் சாவடிப்பாங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை சாவடிப்பாங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை சாவடிப்பாங்க. அந்த 3 பேர் தான் ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லுவாங்க. இந்த 3 பேருங்காண்டி சேர்ந்து ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன சாத்தான் என்ன பண்ணலாம்? சாத்தான் வெதிச்சிடலாம். என்ன சொல்றாங்க? சாத்தான் வெதிக்காதீங்க ஃபஸ்ட்டு. அந்த வேலை செய்யும். 3 பேரும் ஒன்றா, 3 பேரும் ஒன்றா காண்டி சேர்ந்தாக்கா சாத்தான் என்ன பண்ணலாம்? இந்த ஆண்டவர் பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை வச்சு அவங்களே மடிந்து போகிற அளவுக்கு இயேசு பார்க்கக்கூடிய காரணம் தேவனுக்கு கீழ்ப்படிது. நானே தேவன், என்னை தவிர வேறு ஒருவரும் தேவன் இல்லை. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். நீ தான் தேவன், நீ தான் எனக்கு ரட்சகர், நீ தான் எனக்கு சகலமோ அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்னப்போ அவர் அவங்களுக்குள்ள அவங்கள சண்டை வச்சு அவங்கள மடிந்து போகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. நம்ம கஷ்டங்கள் கூட அவ்வளோதான். பிரச்சனைங்க, போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீ தான்ப்பா அப்படின்னு போய் அவர் முன்ன நிற்கும் பொழுது, அவர் வாழ்க்கை கீழ்ப்படியும் பொழுது நீயே தேவன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏலி ஏலி ராமா சபக்தானி, தேவா தேவா ஏன் என்னை கைவிட்டு. சொந்த குமாரன் அவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கினார். அப்படியாப்பட்ட நேசகுமாரன் பிதாவை எப்படி கூப்பிடுறாரு? தேவனேன்னு கூப்பிடுறாரு. என் எஜமானனே, என் தேவனே, நீ சொல்றதை நான் செய்யணும் சாமி. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. காரணம், அன்பு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிந்து நடப்பாங்க. தேவனுக்கு அன்பு இருக்கும் பொழுது கீழ்ப்படிந்து நடப்பாங்க. இந்த பேதுரு கூட என்ன பண்ணாரு? அன்பு இல்லைனாக்கா, நாங்களே இப்போ அது மீன் பிடிக்காத அவசரப்பட்டு வந்து வலைய கையில் நின்றுக்கிறோம், நீ வந்து ஏறி உக்காந்து நீ முள்ள போன்றியா மனுஷனாயா நீ அப்படின்னு. அவனுக்குள்ள காரணம், அவங்க பழைய ஏற்பாடை வந்து அறிந்திருக்கிறாங்க, தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி, இது மோசே கொடுத்த கட்டளையில் ஒன்று இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பேதர் என்னப்பட்டவர் இவரை நேசித்தார். சரி வாங்க உட்காந்தோடனே போதனை முடித்த பிறகு என்ன போதனை பண்ணிக்கிறாங்க? போதனை முடிந்த பிறகு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல என்ன போதனை? ஹிஸ்ட்ரியில் என்னன்னா மெசேஜ் தான். என்ன மெசேஜ் கொடுத்தாரு? ஜனங்களை பார்த்து போதனை முடிந்த பிறகுன்னு தான் வசனம் வருது. படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா படிக்க வசனம். போதனை முடிந்த பிறகு லூக்கா 5ஆம் அதிகாரம் 'அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆயத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளே போடுங்கள். என்ன போதனை பண்ணியிருப்பார்? யாருக்குமே தெரியல. யாருக்கும் தெரியும் தெரியாது. அது காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஷார்ட்டாக வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் வந்து அதெல்லாம் ஷார்ட் ஹேண்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஷார்ட் ஹேண்ட் என்ன, பெரிய பெரிய கரெக்டுங்க இருக்கிறதெல்லாம் ஸ்டேனும் இருப்பாங்க. ஏற்பாட்டுக்கு சொல்லினே போயின்னு இருப்பார் ஆர்டர்ஸ். அது வந்து சின்ன சின்ன இப்போ இப்ரே தெரியாது நாங்கள் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன எழுத்தில் எழுதிடுவோம். அப்புறமா விரிவாக பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இதுதான். அதுக்கு தான் வேதத்தில் உள்ள ரகசியங்களே அனைத்தும் நன்கும் புரியும்படி தேவனே எனது கண்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க. ரொம்ப பண்ணிக்கிறேன்.
என்ன புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறார். காரணம் இடம், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு இடம் கொடுத்ததுனால என்ன அந்த வார்த்தைகளெல்லாம் அவனுக்குள்ள பதிந்தது உடனே என்ன ஆச்சு? 2 அத்தனை மீன்கள் மிச்சம், 2 படகு நிரம்பி மீன்களை எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான காட்டியிருப்பார். நாம கூட அவ்வளோ குடும்பங்களில் தேவனே, அதுக்கப்புறம் எஜமான், அதுக்கப்புறம் எஜமானியம், அதுக்கப்புறமா பிள்ளை. இந்த 4 பேரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது, எஜமான் தேவனுடைய வார்த்தையை கேட்டால், எஜமானி அம்மாவும் தேவனுடைய வார்த்தையை, எஜமான் நம்ம யாரை வார்த்தை கேட்பாங்க? எஜமான் வார்த்தையை கேட்பாங்க. எஜமான் தேவனுடைய வார்த்தையை கேட்டால், எஜமானி அம்மா தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. எஜமான் அம்மா வார்த்தை யார் கேட்பாங்க? பிள்ளைங்க கேட்பாங்க. உன் பிள்ளைகளை நான் காண செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். காரணம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. நிறைய இடத்துல பார்க்கலாம் கீழ்ப்படிதலை பற்றி. இந்த கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கறதுக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க கணேசத்துக்கு வராரு, அங்கே ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆனால் உனக்கு எனக்கு என்ன சாமி, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் பர்மிஷன் கொடுத்தாக்கா நான் அந்த பண்ணி கொடுத்தா போய் சமுதிரத்தில் போய் மடிந்து போகிறேன். கீழ்படிக்கிறாங்க. பிசாசுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கீழ்படிது. ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்படியதில்லை. காரணம் பாட்டில் அப்படிதான், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பாருங்க, கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே. எதில் கரை இருக்கக்கூடாது, எதில் குற்றம் இருக்கக்கூடாது? கையில் கரை இருந்தால் பரவாயில்லையா? ஒருத்தர் குத்திட்டு வந்துட்டாக்க பரவாயில்லையா? அப்படி இல்லை. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் அவர் முன்ன நிற்கணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் என்ன பண்ணோம்? கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் அவர் முன்ன நிற்கணும். ஆவி, சிந்தை, ஆத்மா, நம்மளுடைய ஹிருதயம் சொல்லப்பட்டிருக்கு. தெலுங்கில் ஒரு விதமாக சொல்லுவோம், தமிழில் ஒரு விதமாக சொல்லுவோம். நம்ம சரீரம், ஹிருதயம், இந்த இது சரீரத்துக்குள்ளே தான் இந்த ஹிருதயம் கூட இருக்குது. இதுவும் நம்ம சிந்தனையும் நம்ம உயிர் ஆண்டவர் கொடுத்தாரே அப்படின்ற அந்த சிந்தை நமக்குள்ளே வந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், வேறு எந்த விதமான காரியங்களும் செய்ய மாட்டோம். இது சரீரத்துக்குரியது. இந்த சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரு தானடா போய் அந்த பைக் எத்தனோடா திட்டு சாவி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நிறுத்திடலாம். தேவ பயம், அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும்பொழுது அவர் சொன்னார் வார்த்தை, நீ போ உன் குமாரனை கூப்பிட்டுன்னு போ, எனக்கு பலி கொடுன்னு. இவரே கீழ்ப்படிந்து பலி கொடுக்கும் பொழுது தேவன் வெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை. என் வாழ்க்கையில் 38 வருஷமா இந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான். அவனை யாரும் என்ன பண்ணல, நடக்க முடியல. ஆண்டவர் வந்து சொல்றார், நீ எழுந்து நடன்றார். ரெண்டு ஆசீர்வாதம் பாருங்க. எழுந்து கொண்டு மட்டும் சொல்லலை, எழுந்து நட. 2 இருக்குது பாருங்க. எழுந்துக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எழுந்து அவன் அங்கேயே நிற்கல, எழுந்து என்ன பண்ணான்? நடந்து போனான். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது 2 அத்தனை ஆசீர்வாதங்கள் நிறைய.
அதுக்கு தான் அவர் சொன்னார். சங்கீதம் 139 23வது வசனத்தில் இன்னொரு முறை அந்த வசனம் பார்த்துட்டு முடிச்சிடணும். காரணம் சங்கீதம் 139 23 வாசிக்கணும். வாசி 23 கூட வாசிக்கணும். 23 வாசிக்கணும். 139வது அதிகாரம் 23வது వచనం. దేవా నన్ను పరిశోధించి నా హృదయమును తెలుసుకొనుము, నన్ను పరీక్షించి నా ఆలోచనలు తెలుసుకొనుము. தமிழில் வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து இந்த முதலை படிக்கிற தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை, இதயம் எங்க இருக்கு? சரீரத்தில் இருக்கு. அப்போ சிந்தை எங்க இருக்குது? மேலே இருக்குது. மேலே இருக்குதுன்னாக்கா தலைக்கு மேலே இருக்குதா, தலைக்கு இருக்குது? தலைக்கு உள்ள எந்த இடத்துல இருக்குது? சரீரத்தில் தலைக்கு உள்ள எந்த இடத்துல இருக்குது? மேலே இருக்குது. அப்போ சிந்தனை எப்படி இருக்குது? மேலே இருக்குது. இதயம் எங்கே இருக்குது? இங்கே பார்க்கும்போது சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. சிந்தனை சொன்னாதான் சரீரம் வேலை செய்யும். உன் ஆலோசனை சொன்னாதான் சரீரம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பிரெயின் டெட்டுன்னு. உயிரினமும் இருக்கும், ஆனால் கை கால் அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிந்தனையை சொன்னாதான் இதயம் வேலை செய்யும். பிபி வந்துடுச்சிங்க, டென்ஷன் ஆகி போச்சுங்க. டென்ஷன் ஆகி போய் பிபி ஆகி போச்சுன்னா ஹார்ட் டக 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 டகன்னு ஓவராச்சு. ஓவர் ஆகி போய் என்ன பண்ணுவோம்? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இந்த சிந்தனை எப்பவுமே பத்திரமா பாதுகாக்கணும். ஆலோசனை இங்கே தான் வர்றது. ஆலோசனை எங்கே வருது? நம்ம பிரெயினில் தான் வருது. பிரெயின் எங்கள் ட்ரைனிங் கிளாஸில் சொல்லுவோம், எதிர்க்கு வண்டி வருது நம்ம கண்ணு பார்த்த உடனே அரை செகண்டில் மெசேஜ் போடலாம். அரை செகண்ட், ஒரு செகண்டில் அரை செகண்டில் மெசேஜ் போடலாம். இந்த அரை செகண்ட்லேருந்து காலுக்கு வந்து என்ன, அந்த ஒரு செகண்ட்லேயே பிரேக் மேலே கால் வைக்க சொல்லுவோம். கண்ணும் மேலே வச்சிருக்கிறாரு, உன்னுடைய சிந்தையும் மேலே வச்சிருக்க. கர்த்தருடைய படைப்பு பாருங்கள் எப்படி இருக்கு. இதயத்தை மட்டும் உள்ள வச்சிருக்கு, மூளையை உள்ள தான் வச்சுருக்கு. கை கால் மட்டும் வெளியே இருக்கு, கண்ணு வெளியே இருக்கு. அதுதான் சிந்திக்கிறது யாருனாலும் பார்க்க முடியாது. உள்ள ரொம்ப உள்ளான மனுஷனா இருக்கிறானே, எப்படி இருக்கிறான்? எதுவுமே பேச மாட்டேன்றாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். எல்லாம் உள்ளான மனுஷனா இருக்கிறானே. அவங்களுடைய செய்கிறதுலாம் எப்படி இருக்குது? சைக்கோ மாதிரி இருக்குது. ரொம்ப எங்கே பார்த்தாலும் மூலையில் போய் உட்காந்துக்கிறான், சிந்தனையே இல்லை. நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்லாம். அவனுக்கு என்ன இல்லை? பிரெயினு வேலை செய்யுது, சிந்தனை வேலை செய்யுது. நம்ம சொல்கிறது அவனுக்கு என்ன பண்ணல, சரியா கேட்டு அதை பற்றி வேலை செய்யல, சிந்தனை யோசிக்கல. காரணம் இங்கே பேதுரு யோசித்தார். பேதுரு யோசிக்கிறார். யோசித்து என்ன பண்ணாரு? வலையை போட்டார். அங்கே அவரு என்ன பண்ணாரு? ஆபிரகாம் சொன்ன உடனே சிந்திச்சு பார்க்கல. அவர் சொன்னார், அவ்வளோதான். சரிப்பா, அவன் பெரிய கொடுத்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துன்னு வந்து வெளிக்குடி சொல்றாரு. சிந்திச்சு உட்காந்துருந்தாரா? மறுநாள் காலையிலே பாருங்க, அந்த வசனம் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22 முதல் வசனம். முதல் வசனம் 2வது வசனம். முதல் வசனம் தெலுங்குல அப்படி போட்டுருக்கு, தமிழில்
ஆதியாகமம் இந்த காரியம் 22:1. இந்த காரியம் இந்த காரியம் நடந்த நடந்த பின்பு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் ஏதோ அடியவன் என்றான். ஆனால் உன் புத்திரனும் ஏகசூதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் அங்கே நான் குறித்த மலைகள் மேல் ஒன்றின் மேல் தகனபலியாக பலியிடு என்றார். 3வது அப்படி படிங்க. ஆபிரகாம் அதிகாலையிலே எப்போ எழுந்துக்கினாரு? அதிகாலையிலே எழுந்துக்கினார். அவர் கனவுல வந்தது, ஆண்டவர் பேசினாரு. கனவுல வந்துச்சா என்ன சொல்ல, அந்த சங்கதி நடந்த பிறகு ஆபிரகாம் பரிசோதிச்சார் ஆண்டவர். பரிசோதிச்சப்போ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மகனை விட்டு மேல் பலி கொடுக்குறாங்க. அதிகாலையிலே எழுந்துக்கினாராம். அப்போ ராத்திரி நடந்த காரியம் மறுநாள் பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம் உள்ள. அதிகாலையிலே எழுந்துனார். கீழ்ப்படிந்து என்ன பண்ணாரு, அதிகாலையிலே எழுந்து போய் அவர் அந்த வேலையை செய்கிறார். கர்த்தருக்கு இங்கே மகன் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்குறார், அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்குறார். அப்பா ஆண்டவர் பார்க்கும் பொழுது அப்பா பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற உறவு எப்படி ஒப்பு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். நிறைய இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா மேக்ஸிமம் 2 மணி நேரம். காரணம், அந்த ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வேல்யூபிள், அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான கீழ்ப்படியும் போது தேவன் ஆசீர்வாதம் நிறையவாக கட்ட இந்த காரியங்களுக்காக இவ்வளோ நேரம்